ஜான் ஜெரோம் அவர்கள் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு டிசர்வான பர்சன் இல்லை அப்படின்னு சோசியல் மீடியாவில் எழுந்திருந்த கான்ட்ரவர்சிக்கு அவரே அவரோட சோசியல் மீடியா பேஜில் விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 10 டைட்டில் வின்னர் தான் ஜான் ஜெரோம் அவர்கள். சமீபத்தில் கிராண்ட் ஃபினாலேயில் மக்களோட ஓட்டுகளின்படி இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தார். 60 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீட்டையும் இவர் தான் வென்றிருந்தார். ஆனால் இவர் டைட்டிலுக்கு டிசர்வான ஒரு பர்சன் கிடையாது. இவரை விட ஜீவிதாலாம் ரொம்பவே சூப்பராக பாடினாங்க. அண்ட் விக்னேஷ்லாம் ரொம்பவே சூப்பராக பாடியிருந்தார். ஆனால் இவருக்கு போயிட்டு இவங்க ஏன் வந்து பரிசு கொடுத்துருக்காங்க, இதுல சரியான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்கள் பேசியிருந்தாங்க. மேலும் ஒரு சிலர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, டைட்டில் வின் பண்றப்ப அங்க இருந்த பிரியங்கா அவர்கள் ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லியிருப்பாங்க, கள்ளக்குறிச்சி பையன் அப்படின்னு. அந்த ஒரு கிளிப்பை எடுத்து சோசியல் மீடியால நெட்டிசன்கள் எல்லாமே விட்டு என்ன சொல்றாங்கன்னா, கள்ளக்குறிச்சியில சமீபத்தில் ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கள்ளக்குறிச்சி அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரியான டைம்ல கள்ளக்குறிச்சியில இருந்து வந்த பையன் தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் மிகப்பெரிய அளவில் வைரலாகவே போகும். ஏன்னா கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் இவருக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட விதங்களில் ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கவனித்த ஜான் ஜெரோம் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் இதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்த பையன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்தங்கிறதுக்காக மட்டும் இந்த டைட்டிலை எனக்கு அவங்க தூக்கி கொடுக்கல. முழுமையான திறமை அதுக்காக இருக்கவும் மக்கள் சப்போர்ட் பண்ணவும் தான் இந்த ஒரு டைட்டிலை எனக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால கொடுக்கல. ஊர்ல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலுமே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலுமே உங்களுக்கு திறமை இருக்கு அப்படின்னா சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அதை மிகப்பெரிய அளவில் உலகத்துக்கு எடுத்து காட்டுவாங்க. அப்படிதான் என்னையும் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டினாங்க. அவங்க போன போக்கில் தான் நானும் போயிருந்தேன். மக்கள் அதை பிடிச்சு போயிட்டு எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அண்ட் இதை தவிர என்னோட வெற்றியில வேற எந்த ஒரு ரகசியமும் கிடையாது. இதை நீங்க தேவையில்லாம ஊதி பெருசுப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போகுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் கோட் படம் வர செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. இந்த ஒரு நிலையில அன்றைய தேதியில எமர்ஜென்சி அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு படத்துல கங்கனா ரணாவத் அவர்கள் தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த இரண்டு படங்களுமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறதுனால தியேட்டர் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு போட்டி இப்பவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. விஜய் சாரை கம்பேர் பண்ணும்போது கங்கனா ரணாவத் அவர்கள் ஃபிலிம் மிகப்பெரிய அளவில் போகாது. ஆனா அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஜி ஸ்டுடியோஸ், அந்த ஒரு காரணத்தினால தான் எல்லாருமே இந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஸ்க்ரீன்ஸ்ல தான் திரையிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது சவுத்தில் இல்லைனா கூட நார்த்தில் அது அதிகமான ஸ்க்ரீன் வர வாய்ப்பு இருக்கு. அதனால கோட் படம் நார்த் சைட் நல்ல ஸ்க்ரீன்ஸ் வருமா, சவுத் சைட் நிறைய ஸ்க்ரீனை வாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. விஜய் சாரோட கடைசி படத்துக்கும் முந்தின படம், அதனால இதன் மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்த ட்ரெய்லரும் அப்படிதான் இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த படம் தான் ஹிட் அடிக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.